Hi students, how are you? Good morning all. Okay, நாம் இன்னைக்கு fluids பாய்மங்கள் அப்படிங்கிற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். Introduction. A small iron nails sinks in water, whereas a huge ship of heavy mass floats on a sea water. ஒரு சின்ன ஆணி இருக்கு இல்லையா, இரும்பு ஆணி பார்த்துருக்கோம். அதை தண்ணியில் தூக்கி போட்டால் என்ன ஆகும்னா மூழ்கிடும். ரொம்ப குட்டியாக இருக்குது, ஆனால் அது மூழ்கிடும். பெரிய ஷிப்பு ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லையா, ஆனால் அது வந்து தண்ணிக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Astronauts have to wear a special suit while traveling in space. அவங்க வந்து விண்வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மாதிரியான ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்கல்ல, அப்போ தான் அவங்களால பறக்க முடியும். ஏன் அந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. All these have a common reason called pressure. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னா ப்ரெஷர், அழுத்தம் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இஃப் த ப்ரெஷர் இன்க்ரீஸ் இன் எ சாலிட் பேஸ் ஆன் இட்ஸ் இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இட் எக்ஸ்பீரியன்ஸ் டென்ஷன்ஸ் அண்டு அல்டிமேட்லி டிஃபார்ம்ஸ் ஆர் பிரேக்ஸ். சாலிடாக இருக்குது ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கு அந்த பொருளை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ரொம்பவும் அதுக்கு ப்ரெஷர் கொடுத்து அதோடைய உருவத்தையும் அதோடைய சைஸையும் நம்ம எந்த ஒரு வகையிலையும் அதை நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து ப்ரெஷர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இட் காசஸ் தெம் டு ஃப்ளோ ரேதர் தென் டு டிஃபார்ம். ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாய்மங்கள் இருக்குது இல்லையா, லிக்யூடாக இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம அதுக்கு ப்ரெஷர் கொடுத்து அதோடைய வடிவத்தை நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்தோ லிக்யூட்ஸ் அண்டு கேஸஸ் ஷேர் சம் காமன் கேரக்டர்ஸ். லிக்யூட்ஸுக்கும் கேஸுக்கும் வந்து ஒரு சில இடத்துங்களில் ஒரே மாதிரியான பண்புகள் இருக்குது. தே ஹாவ் மெனி distinctive characteristics of their own. It is easy to compress a gas whereas liquids are incompressible. லிக்யூடையும் கேஸையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை அழுத்தும் போது லிக்யூடை விட கேஸ் தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளால் அழுத்த முடியும்னு சொல்கிறாங்க. லேர்னிங் ஆஃப் தம் ஆல் தீஸ் ஃபேக்ட்ஸ் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெஷர் பெட்டர். இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். பாய்மங்களில் ஏற்படக்கூடிய அழுத்தம், அதோடைய டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்டு தர் அப்ளிகேஷன்ஸ் இன் ப்ராக்டிக்கல் லைஃப், அதோடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு த்ரஸ்ட் அண்டு ப்ரெஷர், உந்து விசை மற்றும் அழுத்தம் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. புஷிங் எ பின் இன்டு எ போர்டு பை இட்ஸ் ஹெட் இட்ஸ் டிஃபிகல்ட். ஒரு சின்னதாக குண்டூசி மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஒரு டேபிள் மேலே ஒரு பேப்பர் வச்சுட்டு அதில் வந்து நம்மளை புஷ் பண்ண சொல்கிறாங்க, அழுத்த சொல்கிறாங்க. பட் புஷ்ஷிங் இட் பை த பாயிண்டட் எண்ட் இட் ஈஸி. நம்ம அதை நடுவில் வச்சுட்டு அந்த பேப்பர் மேலே புஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் புஷ் பண்ண முடியாது. பேப்பரை நம்ம கார்னரில் தள்ளிட்டு அப்போ புஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக புஷ் பண்ண முடியும். ஏன்னு கேட்குறாங்க. ஹாவ் யூ ஈவர் wondered why a camel can run in a desert easily? நாம் வந்து பாலைவனத்தில் நடந்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து நடக்க முடியாது. ஆனால் கேமல் இருக்கு இல்லையா, ஒட்டகம், அதால் வந்து பாலைவனத்தில் ஈஸியாக நடந்து போக முடியும், ஓடக்கூட முடியும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் a truck or a motor bus has wider tire. அதே மாதிரி ட்ரக்கெலாம் இருக்கு இல்லையா, அதோடைய டயர் வந்து ஏன் ரொம்பவும் பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் கட்டிங் டூல்ஸ் ஹாவ் ஷார்ப் எட்ஜஸ். இப்போ நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கருவிகள்லாம் இருக்குது. இப்போ நைஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கட் பண்ணக்கூடிய அந்த எட்ஜு வந்து ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இன் ஆர்டர் டு ஆன்சர் தீஸ் கொஷின்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபினாமினா இன்வால்வ்டு வி நீட் டு லேர்ன் அபவுட் டூ irrelated physical concept called thrust and pressure. எல்லாத்துக்குமே காரணம் த்ரஸ்ட் அண்டு ப்ரெஷர், உந்து விசையும் அழுத்தமும் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ நாமளே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பீச்சுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய அந்த இடத்துல நிற்கும்போது நம்மளுடைய வெயிட்டாக என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். நாம் நிற்கும்போது நம்மளுடைய கால் வந்து
உள்ளே வாங்கும், கொஞ்சம் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதே இடத்துல இப்போ நம்ம படுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு வந்து அந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே புதையாது. ஏன் அப்படின்னா ஏன்னு கேட்குறாங்க. In both the cases of the above activity, the force exerted on the sand is the weight of your body which is the same. நம்ம படுக்கும்போதும் சரி நிற்கும்போதும் சரி நம்மளுடைய வெயிட் ஒன்றாவே தான் இருக்குது. This force acting perpendicular to the surface is called thrust. நாம் நிற்கிறோம் இல்லையா, செங்குத்தாக நம்ம நிற்கும்போது நம்மளுடைய ஃபோர்ஸ் ஃபுல்லுமே நம்மளுடைய காலில் வந்துடுது. நம்மளுடைய காலுடைய பரப்பளவு வந்து அப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம படுக்கும்போது நம்மளுடைய உடம்புடைய பரப்பளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வெயிட் வந்து அந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே போகாது. நம்ம நிற்கும்போது நம்மளுடைய வெயிட் ஃபுல்லாக அந்த காலில் தான் இருக்கும். அதனால தான் நம்மளுடைய கால் வந்து மண்ணில் வந்து ரொம்ப தூரம் புதையறதுக்கான காரணம் அந்த த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. when you stand on loose sand, the force is acting on area equal to the area of your feet. அதோடைய பரப்பளவு தான் நம்ம நிற்கும்போது காலினுடைய பரப்பளவும் நம்ம படுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பரப்பளவும் வந்து வேறுபடுறதுனால்தான் அந்த ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. when you lie down, the same force acts on an area of your whole body which is larger than the area of your feet. Therefore, the effect of thrust depends on the area on which it acts. The effect of thrust on sand is larger while standing than while lying. The force per unit area acting on an object considered is called pressure. அழுத்தம் அப்படின்னா என்னென்னா ஒரு பரப்பின் மீது ஏற்படக்கூடிய விசை தான் வந்து இங்கே அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. thus we can say thrust on unit area is pressure. ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு பரப்பின் மீது ஒரு பொருளின் மீது ஏற்படக்கூடிய விசையை வந்து ப்ரெஷர்னு சொல்கிறோம். த்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒரு பொருளின் மீது ஏற்படக்கூடிய விசையை வந்து நாம் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெஷர்ஸ் ஈக்குவல் த்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இது ப்ரெஷருடைய ஃபார்முலா ஃபார் த சேம் கிவன் ஃபோர்ஸ். இஃப் த ஏரியா இஸ் லார்ஜ் ப்ரெஷர் இஸ் லோ அண்டு வைஸ் வெர்சா. இப்போ கீழே உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிச்சிருக்காங்க இல்லையா, இதில் வந்து ரெண்டுமே ஒரே வெயிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு கீழே ஒரு ப்ரௌன் கலரில் ஒன்று காமிச்சிருக்காங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு வந்து பரப்பளவு வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து அந்த அளவுக்கு அதோடய ப்ரெஷர் வந்து கீழே போகாதனால லோ ப்ரெஷர் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அடுத்து ஹை ப்ரெஷர்னு இருக்குல்ல, அதில் வந்து ப்ரௌன் கலராக இருக்கக்கூடியது வந்து பரப்பளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து வெயிட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே இப்போ நம்ம ஒரு செங்கல் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். செங்கல் வந்து இப்படி ஃபஸ்ட்டு பிக்சரில் காமிச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். செங்கல் இப்படி நாம் பர்பெண்டிகுலராக நிற்க வச்சோம் அப்படின்னா அங்கே தான் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இது வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிளாக நாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, இன் SI யூனிட்ஸ் த யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் இஸ் நியூட்டன். உந்து விசையினுடைய அலகு என்ன அப்படின்னா நியூட்டன்னு சொல்கிறாங்க. த யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர் ஆர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ப்ரெஷருடைய யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் பர் ஸ்கொயர், இல்லை அப்படின்னா நியூட்டன் மீட்டர் -2 அப்படின்னு மேலே போட்டுக்கலாம். இது வந்து Nm-2 அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. இந்த ஹானர் ஆஃப் த கிரேட் ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் பிளைஸி பாஸ்கல். இதை வந்து யார் பெருமைப்படுத்துகிற விதமாக மாற்றிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், பிளைஸி பாஸ்கல் அப்படின்னு ஒருத்தர். அவரை பெருமைப்படுத்துறதுக்காக 1 நியூட்டன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர் இஸ் கால்ட் as 1 பாஸ்கல் டினோட்டட் as PA. 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 பாஸ்கலுக்கு மீட்டர்னு சொல்கிறாங்க. அந்த பாஸ்கல் நம்ம ஃபுல்லாக எழுதணும்னா PA அப்படின்னு போட்டுக்கிட்டால் போதும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து டூயினோ கொடுத்துருக்காங்க. இஃப் a single nail breaks our body it is very painful. இப்போ
ஒரு சின்ன ஆணி எடுத்துக்கிறோம். அதை எடுத்து நம்மளுடைய உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில் நம்ம குத்தினோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும். How it is possible for people to lie down on a bed of nails still remain unhurt? It is because area of contact is more. ஆனால் இதுவே இப்போ கோயிலெலாம் ஏதாவது வேண்டுதலாம் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆணி பலகை மேலே படுக்கிற மாதிரி வேண்டிப்பாங்கள்ல, அப்போ அந்த பலகை மேலே நம்ம ஃபுல்லும் படுத்தோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ ஆணி இருக்குது, ஆனால் அது நம்மளை எதுவுமே குத்தாமல் நமக்கு எதுவுமே ஆகலை ஏன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஏரியா தான். ஒரு ஆணி குத்தும்போது அந்த ஒரு ஆணியினுடைய பரப்பளவு ரொம்ப கம்மி, அப்போ ரொம்ப கூர்மையாக இருக்கிறதால குத்திடும். ஃபுல்லுமே ஆணி படுகையாக இருக்கும்போது அப்போ அந்த இடம் ஃபுல்லுமே இதாக இருக்கும். நம்ம அது மேலே படுக்கக்குள்ள அதோடைய பரப்பளவு வந்து ரொம்ப அது ஏரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நமக்கு அந்த அளவுக்கு எந்த எஃபெக்டும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா ப்ரெஷருக்கும் தர்ஸ்ட்டுக்கும் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபோர்ஸ் ஃபார் யூனிட் அதுலேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து 1 பாஸ்கல்ஸ் ஈக்குவல் 1 Nm - 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் 1 டைமு ஹோம்ஒர்க்காக எழுதி குரூப்பில் போடணும். ஓகேவா? தேங்க்யூ.